ஹலோ ட்ரேடர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் கத்துக்கிறதுக்கு ஆன்லைன்ல இவ்வளோ ரிசோர்சஸ் இருந்தும் கூட எப்படி ப்ராஃபிட்டபிள் ஆகுதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ்டா இருக்கீங்களா? திஸ் இஸ் கிருஷ்ணகுமார் ஃப்ரம் மென்டர் ட்ரேடிங். என்னோட லாஸ்ட் 6 இயர்ஸ் ஆஃப் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் எப்படி ப்ராஃபிட்டபிள் ஆகுதுன்னு தெரியாம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியே போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு ப்ரூவன் ப்ராஃபிட்டபிள் சிஸ்டம் பில்டு பண்ணி என்னால் கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட்ஸ் பண்ண முடிஞ்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம என்கிட்ட வர ஒரு ஸ்டூடெண்ட்டுமே இண்டிபெண்டா அண்ட் ப்ராஃபிட்டபிள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண வைக்க முடிஞ்சு. அதுக்கான ப்ரூஃப்ஸ் இங்க இருக்கு. இதுல பியூட்டி என்னன்னா, நீங்க ஜஸ்ட் வீக்லி 4 to 6 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணவே போதும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எந்த ஒரு கேபிட்டல் லாஸ் இல்லாம இதை பண்ண முடியும். ஸோ இது எப்படி பாசிபிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட், ஃபாலோயிங் ஃபேக் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் லேர்னிங் ஃப்ரம் நான் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ். ரீசெண்டா ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோல 25,000 rupees நீங்க கேபிட்டல் கொண்டு வந்தீங்கன்னா டெய்லி 5,000 rupees சம்பாதிக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. ஒன் டே ப்ராஃபிட் ஸ்கிரீன்ஷாட் 5,000 rupees காட்டினாரு. பட் இங்கதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ட்ரேடிங் இஸ் a business of profits as well as losses. ஸோ ஒருத்தர் ஓவராலா பணம் பண்றாரான்னு தெரிஞ்சுக்கணும்னா அவரோட ஒன் டே ப்ராஃபிட் ஸ்கிரீன்ஷாட் பார்த்தா பார்த்தாரு, ஓவராலா அவரோட 1 year P&L ஸ்டேட்மெண்ட் நீங்க பார்க்கணும். அந்த P&L ஸ்டேட்மெண்ட் நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா இங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதை காட்டவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களே கன்சிஸ்டன்டா மணி மேக் பண்றது இல்ல, ஃப்ளூக்ல 1 or 2 days தான் மணி மேக் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட கத்துக்கிட்டு நீங்க எப்படி ப்ராஃபிட்டபிள் ஆவீங்க? இதெல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சர் டெய்லி ஒரு ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணி வீடியோ போடுறாரு இன்ஸ்டாகிராம்ல. ஆனா இதுல எத்தனை ஸ்டாக்ல அவர் பர்சனலா மணி இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு? இங்க இருக்கிற 95% ஆஃப் த பீப்புள் அவங்களே ட்ரேடிங் மூலமா பணம் சம்பாதிக்கிறது இல்ல. தே ஒன்லி மேக் மணி பை செல்லிங் டிப்ஸ் அண்ட் கோர்சஸ் டு த பீப்புள். இந்த மாதிரி பீப்புளை நீங்க ஃபாலோ பண்றீங்க, இந்த மாதிரி பீப்புள் கிட்ட இருந்து நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னா உங்களால ஓவரால் ப்ராஃபிட்டபிள் ஆக முடியாது. நீங்க ப்ராஃபிட்டபிள் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணனும்னா go and learn from a person who is making consistent profits from trading. At Mentor for Trading நான் consistent profits பண்ற ஒன் டே ஸ்கிரீன்ஷாட் இல்ல, ஓவரால் P&L ஸ்டேட்மெண்ட் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டியிருக்கேன். இத பத்தி இன்டெப்தா வீடியோட கடைசியில எக்ஸ்பிளைன் பண்றேன். Random knowledge is not sufficient. You need a proven profitable system. நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, 1 year 2 year கஷ்டப்பட்டு சிஸ்டம் உருவாக்கி அது மூலமா கன்சிஸ்டன்டா 1 lakh 2 lakh சம்பாதிக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் நீங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல யூடியூப்ல சொல்லி கொடுப்பீங்களா? கண்டிப்பா மாட்டீங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு நீங்க யூடியூப்ல பாக்குறது எல்லாமே வெறும் பேசிக்ஸ் தான். இதை வச்சுட்டு ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே தவிர அதுல இருந்து கன்சிஸ்டன்டா உங்களால மணி மேக் பண்ண முடியாது. இதெல்லாத்தையும் தாண்டி ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு பெரிய கடல். நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா 6 மாசமும் கத்துக்கலாம், 6 வருஷமும் கத்துக்கலாம், ஏன் நம்ம வாழ்நாள் பூரா கத்துக்கிட்டே கூட இருக்கலாம். பட் நம்மளோட கோல் இங்க PhD டிகிரி வாங்குறது கிடையாது, ஒரு கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட்டபிள் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு ப்ரூவன் ப்ராஃபிட்டபிள் சிஸ்டம் நீங்க மாஸ்டர் பண்ணாவே போதுமானது. which tells you எப்படி ஸ்டாக்கை செலக்ட் பண்றது, எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்றது, எப்படி என்ட்ரி எடுக்கிறது, எங்க எக்ஸிட் எடுக்கிறது, டிஃபரெண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ஸ்ல எந்த ஸ்ட்ராட்டஜிஸ் அப்ளை பண்ணணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ன, பொசிஷன் சைசிங் என்ன, ட்ரேட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றது. At Mentor for Trading we follow high probability trading system. அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கிற ட்ரேட்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சு ரொம்ப சின்ன ரிஸ்க்ல ட்ரேட் எடுத்து we hold it for 3 months to 6 months to 1 year period to make consistent profits in the market. நீங்க டெய்லி உட்கார்ந்து இன்ட்ராடே பண்ணாலும் சரி, ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடிங் பண்ணாலும் சரி, நீங்க கொண்டு வர ரிட்டர்ன் பர்சன்டேஜ் என்னமோ சேம் தான். தட் இஸ் சம்வேர் பிட்வீன் 30% இருந்து ஒரு 100% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொண்டு வர முடியும். லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் why high probability trading is better than intraday trading. ஸோ இதோட டிஃபரன்ஸை லைவாகவே நம்ம பெர்ஃபார்மன்ஸ்லேயே நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களை மாதிரி நான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ட்ராடேல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிக்கலாம். இது என்னோட கிருஷ்ணகுமாருங்கிற என்னோட அக்கௌண்ட், அஃபிஷியல் ஜீரோதாவோட கன்சோல் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஈக்விட்டி செக்மெண்ட்டில் தான் நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டேட் ரேஞ்சு ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியல் பீரியட்ல நான் உங்களுக்கு ஒரு வருஷம் காட்டுறேன். April 1, 2020 இருந்து 31 March 2021 வரைக்கும் பார்க்கலாம். இதில் இருக்கிற ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5லேருந்து நான் 10 ட்ரேட் எடுத்திருப்பேன். ஸோ ஓவராலாக ஒரு வருஷத்துக்கு 500லேருந்து 1000 ட்ரேட்ஸ் நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய ட்ரேட்ஸ் எடுத்தனாலேயே ப்ராபபிலிட்டி கம்மியாகி நிறைய லாசஸ் தான் எனக்கு கொடுத்துச்சு. செகண்ட், டைம் ரிக்வயர்ட். ஒரு நாளைக்கு 8 to 10 hours நான் ஸ்க்ரீன் முன்னாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல நான் ஃபுல் டைம் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தேன். பட் நான் உங்ககிட்ட கேட்கறது என்னன்னா, நீங்க ஒரு வேலைக்கு போயிட்டே இல்லை ஒரு காலேஜ் படிச்சுட்டே இல்லை பிசினஸ் பண்ணிட்டே உங்களால அவ்வளோ டைம் ட்ரேடிங்க்கு கொடுக்க முடியுமா நீங்களே யோசிச்சு பாருங்க. 3வது டிஃபிகல்ட்டி, சார்ஜஸ். இன்ட்ராடேல யூஸ்வலாவே சார்ஜஸ் அதிகமாக தான் இருக்கும். நீங்க ப்ராஃபிட்ஸ் பண்ணாலும் சரி, லாசஸ் பண்ணாலும் சரி, அவங்க சார்ஜஸ் பிடிக்க தான் போறாங்க. லாஸ் பண்ணி 6,000 ரூபாய் பிடிச்சிருக்காங்க. இப்போ நான் ப்ராஃபிட்டே 1 lakh rupees பண்ணியிருந்தாலும் 30,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் அவங்க சார்ஜஸ் பே பண்ண வேண்டியது வந்திருக்கும்.
லாஸ்ட் இன்ட்ராடேங்கிறது யூஸ்வலாகவே ஒரு ஹை ரிஸ்க் இன்ஸ்ட்ருமெண்ட். இதுல ஓவரால் கேபிட்டல் லாஸ்க்கும் டிரா டவுனுக்கும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால தான் சில ட்ரேட்ஸ்ல நான் ப்ராஃபிட் பண்ணியிருந்தா கூட ஓவரால் நீங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ் மேக்கிங்ல தான் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்னோட எஃபர்ட் போட்டு ஒன்ஸ் நான் ஹைப்ரிட் ட்ரேடிங் கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா கன்சிஸ்டன்டா ஒரு ப்ராஃபிட்டபிள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சு. அதோட பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் ஃபினான்ஷியல் இயரை நான் லோட் பண்றேன். ஸோ டேட் ரேஞ்ச் இங்க கொடுத்துருக்கேன், பாத்துக்கோங்க. லெட் மீ லோட் இட். ஸோ இங்க எகெயின் ஒன் பை ஒன்னா போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸை பாருங்க. ஒரு வருஷத்துக்கு குவாலிட்டியான ட்ரேட்ஸை நான் ஃபோக்கஸ் பண்றதுனால ஜெயிக்கிறதுக்கு அதிக ப்ராபபிலிட்டி இருக்கிற ட்ரேட்ஸை கண்டுபிடிச்சு 16 ட்ரேட் மட்டும் தான் இந்த வருஷம் எடுத்தேன். ஸோ டோட்டலா நீங்க 5 ல இருந்து 20 ட்ரேட் தான் ஒரு வருஷத்துக்கே எடுக்க போறீங்க. செகண்ட், டைம் ரெக்வயர்டுங்கிறது நீங்க வீக்லி 4 hours நீங்க மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாவே போதுமானது. ஸோ வேலைக்கு போற எல்லாத்தினாலையுமே ஒரு அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிரியேட் பண்ண முடியும். தேர்ட், சார்ஜஸ். ஸோ இங்க ப்ராஃபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ண ப்ராஃபிட் 69,000 rupees, புக் பண்ணாத ப்ராஃபிட் ஒரு 15,000. 55,000 ப்ராஃபிட் பண்ணதுக்கு வெறும் 1000 ரூபாய் தான் மொத்தமா சார்ஜஸ் கட்டியிருக்கும். லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நான் எடுத்த 16 ட்ரேட்லயுமே 3 லாசஸ் தான், 13 ப்ராஃபிட்ஸ் என்னால பண்ண முடிஞ்சு. அட் பியூட்டி என்னன்னா, லாஸ் பண்ணும்போது நான் எவ்வளவு லாஸ் பண்ணிருக்கேன்னு பாருங்க. 314 ரூபாய், 231 ரூபாய், 1 ரூபாய். ஸோ மொத்தமாவே ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் லாஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணும்போது எவ்வளவு பண்றேன்னு பாருங்க. 2,831 rupees, 7,978 rupees and 21,428 rupees. இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்? இன்ட்ராடே மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல போய் நீங்க ப்ராஃபிட்டபிள் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா 3 to 5 years ஆனா கூட உங்களால பண்ண முடியாது. பிகாஸ் ஆஃப் த ட்ரேடிங் சைக்காலஜி. அப்படின்னா உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்றது. நீங்க ஒரு ப்ரூவன் ப்ராஃபிட்டபிள் மென்டர் கிட்டயே நீங்க இன்ட்ராடே கத்துக்கிட்டாலும் இட் வில் டேக் யூ இயர்ஸ் ஆஃப் டைம். வேற ஹை ப்ராஃபிட் ட்ரேடிங்ல வெறும் 3 மாசம் போதும். ஏன்னா உங்களுக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு நிறைய டைம் கிடைக்குது. ஸோ எமோஷன்ஸை ஈஸியா கண்ட்ரோல் பண்ணி உங்களால ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி உங்களால கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்ஸை பண்ண முடியும். So let's jump into current financial year as well. ஸோ இந்த வருஷம் வெறும் 18 ட்ரேட் எடுத்து நம்மளால ஓவராலா 50 + 40 90,000 rupees ப்ராஃபிட்ஸ் பண்ண முடிச்சு. வெறும் 1000 ரூபாய் தான் நம்ம சார்ஜஸ் பே பண்ணியிருக்கோம். In all the perspectives, high probability seems better. அதனால தான் இன்ட்ராடே பண்றதை நான் கம்ப்ளீட்டா நிறுத்திட்டு ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடிங் சிஸ்டமா நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை யாரும் யூடியூப்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல சொல்லி தர மாட்டாங்க. ஸோ இஃப் யூ ஆர் சம்ஒன், நான் வந்து இயர்ஸ் கணக்கில் டைம் வேஸ்ட் பண்ண தயாரா இல்லை, நிறைய மணி லாஸ் பண்ணி ட்ரேடிங் கற்றுக்க தயாரா இல்லை, we can help you through our training programs. அண்ட் எங்களோட ஃபோக்கஸே என்னன்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா சொல்லி கொடுக்கறது கிடையாது, உங்களை ஒரு இண்டிபெண்டன்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா 3 மாசத்துல மாத்துறதா. ஃபர்ஸ்ட், ப்ராக்டிக்கல் லேர்னிங். நான் சொல்லி கொடுக்குற எல்லா விஷயத்தையுமே ப்ரோக்ராம்லேயே நீங்கள் ப்ராக்டிக்கலாக லைவ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணிடுவீங்க. செகண்ட், பண்ணும்போது டவுட்ஸ் வந்துச்சுன்னா எல்லா டவுட்ஸையும் பர்சனலாக 1-on-1 நீங்கள் என்கிட்டயே நீங்கள் பர்சனலாக கிளியர் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அண்ட் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட ப்ரோக்ராம்ஸை உங்களுக்கு அஃபோர்டபுளாக கஸ்டமைஸ் பண்ணி தர போகிறோம். சின்ஸ் வி ஒர்க் வித் ஒன்லி லிமிடெட் நம்பர் ஆஃப் பீப்பிள், டூ புக் அ கன்சல்டேஷன் கால் நவ்.